வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் ஆளன். 70 கொண்டை ஊசி வளைவுகள், எட்டி பார்த்தா தெரியாத பாதாளம், பசுமையான காடுகள், அமைதியான சூழல். ஆனால் இந்த அழகுக்கு பின்னாடி பல 100 வருஷமாக ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இன்றைக்கி அமானுஷம் சக்தி நடமாதுன்னு சொல்லப்படுற நம்ம தமிழ்நாட்டோட மர்ம பூமியான கொல்லிமலையை பற்றி இன்றைக்கி ஆளன் குரல் முழுக்க முழுக்க மர்மங்களோடு பார்க்க போகிறோம். உங்கள் காதுகளை கூர்மையாக வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் இதுவரை கேட்காத பல விஷயங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறோம். கொல்லிமலை ஒரு மாய உலகம். திருச்சி மாவட்டத்தில் நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற இந்த கொல்லிமலை ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? கொள்ள அழிக்கும் சக்தி மலைனா மலை, அதாவது அந்த மலைக்கு வரவங்களை மயக்கி அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த காலத்தில் இங்கே வந்த பல பேர் திரும்பி போனதே இல்லைன்னு ஒரு கதை இருக்குது. அது வெறும் கதையா இல்லை உண்மையான யாருக்கும் தெரியலை. கொல்லிமலையோட அடையாளமே கொல்லிப்பாவை தான். இது வெறும் சிலை அல்ல நண்பா. அந்த காலத்தில் சித்தர்களும் ஞானிகளும் இங்கே தவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாதுன்னு ஒரு அபூர்வமான மூலிகையை வச்சு அந்த கொல்லிப்பாவை என்கின்ற எந்திர பாவை உருவாக்குறாங்க. அந்த பாவை விசித்திர சிரிப்பு ஒன்று சிரிக்கும். அந்த சிரிப்பை கேட்டாலே எதிரிகள் மயங்கி கீழே விழுந்துருவாங்க. இன்றைக்கும் ராத்திரி நேரத்தில் சில இடங்களில் அந்த மர்ம சிரிப்பு சத்தம் கேட்குறதா சொல்கிறாங்க. நீங்களும் அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்குறீங்களா? கொல்லிமலை மர்மம் மட்டும் இல்லை, சித்தர்களின் பூமியும் என்று சொல்கிறாங்க. 12 சித்தர்களான ஒருவர் அகத்தியர் உட்பட பல சித்தர்கள் இங்கே தங்கி பல மூலிகைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே வளரக்கூடிய பல மூலிகைகளுக்கு சாகாவரம் கொடுக்கும் சக்தியும் இருக்குதான். இங்கே நீங்கள் போகும்போது விசித்திரமான மனம் உங்கள் நாசை தொடும். அது வெறும் காட்டு வாசனையா இல்லை சித்தர்களின் மூலிகை வாசனையா? கொல்லிமலையோட நடுவில் அமைஞ்சிருக்கிற அரப்பாளீஸ்வரர் கோவில், இது ஒரு ரொம்ப பழமையான சிவன் கோவில்னு சொல்கிறாங்க. அந்த கோவிலில் இருக்கின்ற ஆற்றில் மீன்கள் இருக்கும். அந்த மீன்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதாவது அந்த மீன்களை யாரும் சமைக்கவோ தொந்தரவு செய்யவோ மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாமி மீன்கள்னு சொல்கிறாங்க. அந்த மீன்களை தொட்டா அல்லது சமைச்சு சாப்பிட்டா பெரும் ஆபத்து வரும்னு அந்த ஊரே நம்புகிறாங்க. இந்த மீன்களுக்கு அப்படி என்ன சக்தி இருக்கு? இருந்து போனால் அந்த 7 கொண்டு வளைவுகளை கடந்து தான் போகணும். இந்த ஒவ்வொரு வளைவுகளுக்கும் திகில் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் சில டிரைவர்கள் ராத்திரி நேரத்தில் செல்லும்போது சாலைக்கு இடையே உருவங்கள் போவதை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மற்றும் அவர்களின் கண்ணாடி முன் ஒரு உருவம் வந்து போவதை போலும் சொல்கிறாங்க. இது வெறும் மலையா இல்லை கொல்லிமலையோட அமானுஷ சக்தியா? ஆச்சரியமாக இருக்கா? நீங்கள் எப்பாவது கொல்லிமலைக்கு போயிருக்கீங்களா? அங்கே உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான அனுபவம் வந்திருக்கா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல மர்ம தகவலை தெரிய நம்ம ஆலன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆலன். நன்றி.